சொந்த பேரனே சரக்கு வாங்க காசு தரலன்னு தன்னுடைய பாட்டிய அடிச்சு சாவடிச்சு ஒரு இரும்பு பெட்டியில அடைச்சு வச்சிருந்திருக்கான். எங்க நடந்திருக்குன்னா கடலூர் மாவட்டத்துல இருக்க காட்டுப்பாளையம்ன்ற இடத்துல தான் நடந்திருக்கு. அந்த கிராமத்துல சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு 75 வயசு ஆகுது. இவங்களுக்கு 3 பசங்க இருந்திருக்காங்க. ஆனா இந்த பாட்டி அவங்க கூட வசிக்காம தனியா ஒரு குடிசையில தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கரெக்டா டிசம்பர் 27ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டி வீட்டுக்கு முத பையனுடைய மகன் ராஜ்பிரியன்றவன் அந்த பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த பையனுக்கு வெறும் 18 வயசு தான் ஆகுது. அப்போ அந்த பாட்டி கிட்ட சரக்கு வாங்கறதுக்காக காசு கேட்டிருக்கான். அப்போ அந்த பாட்டி காசு கொடுக்க மறுத்திருக்காங்க. இந்த ராஜ்பிரியன்றவன் அந்த பாட்டி கிட்ட சண்டை போட்டிருக்கான். அந்த சண்டை வாய் வார்த்தையா போயிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல அந்த பாட்டியை இவன் சரமாரியா அடிச்சிருக்கான். அடிச்சதுல அந்த பாட்டி அங்கேயே இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு அந்த பாட்டியுடைய சடலத்தை என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருந்திருக்கு. அப்போ அந்த பாட்டியுடைய வீட்டுல ஒரு இரும்பு பெட்டி இருந்திருக்கு. அந்த இரும்பு பெட்டியில அந்த பாட்டியுடைய சடலத்தை அடைச்சி வைக்கிறான். அதுக்கப்புறம் இவன் வீடை பூட்டிட்டு போயிடுறான். இந்த பாட்டி வீட்டு பக்கத்துல இருந்தவங்களா எங்க பாட்டி வீடு பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை தேடுறாங்க. ஆனா பாட்டி கிடைக்கவே இல்ல. கொஞ்ச நாள்ல அந்த பாட்டி வீட்டுல இருந்து ஒரு துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அங்க இருந்த மக்கள்லாம் போலீஸுக்கு கால் பண்றாங்க. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவன் தான் இதை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ்நாடு எங்க தாண்டா போயிட்டு இருக்கு? சின்ன சின்ன பசங்களாம் போதைக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நாடு நாசமா போயிடும். இப்படி பண்றவனுங்கெல்லாம் சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.